அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இன்னைக்கு எதை பார்க்கலான்னா, எதுக்காக நாம் பக்தியாக இருக்கணும், பகவானை ஏன் நாம் கெட்டியாக பிடிச்சிக்கணும் பார்க்கலாங்களா? பகவானை நாம் கெட்டியாக பிடிச்சிட்டு பக்தியாக கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்ல இயலும். சரிங்களா? இப்போ பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்மளை. எப்படாப்பா நம்மளை கூப்பிடுவாங்க, நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. நாம் என்ன பண்ணுறோம்? தேவைன்னா கூப்பிட வேண்டியது, தேவையில்லைன்னா விட வேண்டியது இல்லைங்களா? அப்படி பண்ணால் அது பக்தியா? முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? பக்தின்னா எப்படி இருக்கணும்? அனுமன் பக்தியை போல இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பகவானை கெட்டியாக பிடிச்சிட்டு கும்பிட்டுட்டே இருக்கும்போது அடுத்த கட்ட நிலைக்கு அப்போ தான் நாம் செல்ல முடியும். அப்போது பகவானை கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். பகவான் சொல்கிறத கேட்டு கேட்டு நம்மளை நாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போது என்ன சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லவங்களோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸிப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன், எதுக்காக? நல்லவங்களோடு சேரும்போது மட்டும்தான் அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தாய் நல்லவளாக இருந்தால் தானே பிள்ளையும் நல்லா இருப்பா அப்படிங்கிறதுக்காக தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பகவானை கெட்டியாக பிடிச்சிட்டு பகவான் சொல்கிறதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, அந்த பகவானோட தன்மை அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கிடைக்கும். இறைத்தன்மை அப்போ தான் கிடைக்கும். அப்போ அந்த பகவான் தன்மை நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கணும்னா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேஞ்ச் பண்ணணுமா வேணாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கணும். பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது பகவானே வழி நடத்தி கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பார். சரிங்களா? அப்போ அவர் சொல்கிறது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? வெளி உலகத்தில் அந்த மாயையில் சிக்கிட்டு இந்த பொருட்களுக்காகவே அதை வாங்கணும் இதை வாங்கணும், அதை எல்லாம் வாங்கினா தான் சந்தோஷமே அதில் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால நம்மளால் நிம்மதியாக வாழ முடியல இல்லைங்களா? இப்போ எதில் சந்தோஷம்? பொருட்களில் சந்தோஷமா, இல்லை நம்மளோட சந்தோஷம் நம்ம மனசுக்குள்ளேயான்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்போது நகையிலேயே சிறந்த நகை எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். புன்னகை. அப்போது இவ்வளோதான் நாங்கள் நகையெல்லாம் போட்டுட்டு இருந்தாலும், நல்ல புடவையாக கட்டிட்டு இருந்தாலும் முகத்தில் சிரிப்பு இல்லைன்னு வைங்களேன், நல்லா இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது நகையிலேயே சிறந்த நகை புன்னகை. தானத்திலேயே சிறந்த தானம் எது? நிதானம். அடுத்தது தான் அன்னதானம் கூட. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, எல்லா டைம்லேயுமே நம்ம நிதானமாக இருந்தோன்னு வைங்களேன், எல்லா முடிவையுமே நம்ம கரெக்டாக எடுக்க முடியும். அப்போ நம்மளை அது பாதிக்காது. அன்னதானம் அடுத்தது சொல்கிறாங்களே, ஏன் அன்னதானம் சொல்கிறாங்க? அன்னதானம் மட்டும்தான் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால் அன்னதானம் தானத்திலேயே சிறந்த தானம். அடுத்தது எதுன்னா அன்னதானம். சரிங்களா? இப்போது ஹீலிங் பண்ணிகிட்ருக்கோன்னு வைங்களேன். இப்போ உடம்பு சரியில்லை, நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீலிங் பண்ணுற டைம் எதுன்னா காலையில் 5 to 6 செய்யலாம் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன், கை வலி கால் வலியெல்லாம் இருந்துச்சுன்னா அப்போ ஹீல் பண்ணுறதுக்காக நாம் பண்ணணும், நம்மளுக்கு உடம்பு நல்லா ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, காலையில் விடிய காத்தால் பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்திரிச்சு பண்ணும்போது மட்டும்தான் நல்லா கேட்கும். சரிங்களா? இப்போ சில பேர்த்துக்கு நல்லா ஆகிடுது, சில பேர்த்துக்கு நல்லாவே ஆக மாட்டேங்குது இல்லை? ஏன் சொல்லுங்களேன்? இப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிடுவாங்க, இப்படி உங்களுக்கு நல்லா ஆகணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த டைமில் யூஸ் பண்ணி செய்யுங்க, நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ மற்ற பேர்த்துக்கு நல்லா ஆயிடுச்சு, நம்மளுக்கு நல்லா ஆகலைன்னா ஏன் நாம் கவனிக்கணும். நம்மளுக்குள்ளேயே நாம் கொஸ்டின் கேட்டாலே பதில் கிடைக்கும். பகவான் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்களா இல்லையா, பண்ணமா இல்லையா அப்படின்னு யோசிக்கணும். அப்போது நம்மளுக்கு உடம்பு நல்லா ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பண்ணணும்.
இப்போ சூரிய உதயத்துக்கு முன்னாடி முடிச்சுக்கிட்டாலே வந்து உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதையும் பண்ணுறது இல்லைங்களே. நம்ம முன்னாடியும் முடிக்க மாட்டோம், காலையிலையும் எந்திரிச்சு பயிற்சியெல்லாம் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு உடம்பு மட்டும் நல்லா ஆகிடணும்னா எப்படிங்க நல்லாவும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம உடம்புக்கு நாம தானே முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும். செஞ்சால் தானே நல்லாவும் சொல்லுங்கள். இப்போது கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்கோம்ப்பா, 2 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா, கால் வலி நல்லாகவே இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிறத நாம் செஞ்சோமா இல்லையா கவனிக்கணும் இல்லைங்களா. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும். அப்போ தான் அது நல்லா ரொம்ப நல்லா எப்போ அதிகப்படியாக உள்ளுக்குள்ளே வேலை செய்யும்னா அந்த டைமில் செய்யும்போது நல்லா வேலை செய்யும். மற்ற டைம்லேயும் கிடைக்கும், சக்தி கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அந்த டைமில் அதிகப்படியான சக்தி உடம்புக்கு கிடைக்கும். ஆகையினால அந்த டைமில் செய்யும்போது அதிகப்படியான சக்தி கிடைக்கின்றதுங்கிறதுனால சீக்கிரமாக அது நல்லாயிடும். சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவை நம்ம உடம்பை நாம் நல்லா பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க சொல்கிறத நாம் தானே ஃபாலோ பண்ணணும். இப்போ சில பேர்த்துக்கு நல்லா ஆகிடும், சில பேர்த்துக்கு நல்லாவாது. அவங்க சொல்லுவாங்க நல்லா ஆகலைங்க அப்படின்னா அதை கடைப்பிடிக்கணும் இல்லையா. என்ன சொல்கிறாங்களோ அதை கடைப்பிடிக்கணும். தானம் பண்ணுங்கன்றாங்க, தர்மம் பண்ணுங்கன்றாங்க, அதை நாமெல்லாம் பண்ண மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா அந்த நோயெல்லாம் நாமளே தானே சுமந்துட்டு இருக்கணும். தான தர்மெல்லாம் பண்ண தான் நம்மளோட அந்த கர்மா கழியும்னு சொல்கிறாங்க, சுமை கம்மியாகும்னு சொல்கிறாங்க. அப்போது எதுவுமே நம்மளாம் பண்ண மாட்டோம்ப்பா அப்படின்னு இருந்தோன்னு வைங்களேன், அந்த நோயின்றது கூட என்ன, அதுவும் கர்மா தானே. அப்போ அந்த கர்மா கழியணுன்னா நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், கருணையாக இருக்கணும், பகவான் பாத சரணாகதி அடைஞ்சிடணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்மளால் எந்த அளவு முடியுதோ அந்த அளவு தான தர்மம் பண்ணணும். எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது மட்டும்தான் வந்து பகவானை பக்தியாக கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். பகவான் கெட்டியாக பிடிச்சிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் பகவான் வந்து அதுக்கு ரூட்டு காமிப்பார் இல்லைங்களா. பகவான் ரூட்டு காமிச்சிடுவார், அதை நாம் தானே ஃபாலோ பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சு பண்ணும்போது கண்டிப்பாக உடலில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நல்லாயிடும். நாம் தானே பண்ணணும். அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடுக்கணும் இல்லைங்களா. எடுக்கலைன்னா எப்படி, 10 மணிக்கு தூங்குனா கூட 5 மணிக்கு முழிக்கலாங்களே. 11, 12, 1, 2, 3, 4, 5, 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கம் போதும் இல்லைங்களா. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மத்தியானம்லாம் நாங்கள் தூங்க மாட்டோம், நைட்டு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு படுத்து தூங்கிட்டு லேட்டாக படுக்க வேண்டியது, காலையில் லேட்டாக முழிக்க வேண்டியது, 7 மணிக்கு 8 மணிக்கு முழிக்க வேண்டியது. அப்படி பண்ணால் உடம்பு நலமாக இருக்குங்களா சொல்லுங்க பார்க்கலாம். மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்கினா கூட தப்பு இல்லை, ஒரு 1/2 hour தூங்கலாம். ஆனால் நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக முடிக்கும்போது மட்டுமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா. இன்னொன்று, நம்ம பண்ணிட்டு உடனே வந்து பலன் எதிர்பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா இல்லைங்களா, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இல்லை இல்லைங்களா. அப்போது அவங்களுக்கு எப்போ அந்த கர்மாவின் அளவு கம்மியாகுதோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த நல்லா வேலை செய்யும் உள்ளுக்குள்ளே. அப்போ என்ன பண்ணணும், நம்ம பாட்டுக்கு நாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பகவானை பிடிச்சிக்கிட்டு பகவானை வேண்டிக்கிட்டே இருக்கும்போது, நாம் விடாமல் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது, வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன், காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடணும். மண் விளக்கு ஒரு விளக்கு போட்டால் கூட போதும். 2 திரி போட்டு ஒரு விளக்கு போட்டால் கூட அந்த பசுனை ஊற்றி விளக்கு ஊற்றி வச்சிங்கன்னு வைங்களேன், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை தாண்டி வந்துடலாம். இப்போ உடம்பே சரியில்லைன்னாலும் அந்த விளக்கு ஊற்றி வேண்டும் போது நல்லாயிடும். அப்போ ஒரு நல்ல விசேஷமே வீட்டில் நடக்கலை, நல்ல விஷயங்கள்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், எல்லாமே வந்து விடிய காத்தால் 6 o'clock அந்த பசுனை விளக்கு ஒன்று பொருத்தும் போது, மண் விளக்கு பொருத்தும் போது என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது நல்லாயிடும். சரிங்களா. அப்போ அதுக்குண்டான வேலையில் நாம் தானே செய்யணும். எதுவுமே செய்யாமல் நமக்குன்னு நாம் தான் செய்யணும். எதுவுமே செய்யாமல் விட்டுட்டு எதுவுமே நல்லாவலிங்களே அப்படின்னா எப்படி நல்லாவும். அதுக்குண்டான வழியை தான் சொல்லுவாங்க கேட்கும்போது, அதை நாம் தானே கடைப்பிடிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், பகவான் சொல்கிறத எது சொன்னாலும் நம்ம பக்தியாக இருந்து பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கும் போது நாம் போகின்ற அந்த வாழ்க்கை என்ற அந்த பயணத்தில்
பகவான் வந்து துணையாக எப்பயுமே வந்துக்கிட்டே இருப்பார். நாம் எப்போ பகவானை கெட்டியாக பிடிச்சிக்குவோமோ அப்போ தான் எப்பயுமே பாடிகார்ட் போட பகவான் வந்து நம்ம கூடயே இருந்து நாம் கூப்பிடும் போதெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். நல்லா கவனிங்களேன். ஏதோ ஒரு சிக்கலான இடத்துல போய் சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், பகவானை வேண்டுங்க, யார் மூலியமாவது உங்களுக்கு உதவி கிடைக்கும். கண்டிப்பாக நடக்கும். எந்த ரூபத்தில் வேணால் பகவான் வருவார் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு முன்னே பகவானை நம்பணும், நம்பிக்கை வைக்கணும், கும்பிடணும். அப்பான ஒரு செகண்டு கண்ணை மூடி அப்படியே வேண்டுனா போதும், அடுத்த செகண்ட் வந்து நிற்பார். அதை நாம் நம்பணும் இல்லைங்களா? நம்பிக்கையாக கும்பிடும்போது நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? பகவானை பக்தியாக பிடிச்சிக்குவோம், பகவானை கெட்டியாக பிடிச்சிண்டு பகவான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வருவோம், ஹாப்பியாக வாழ்வோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும், வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.